இப்ப இயேசு என்ன சொல்றாரு? மத்தேயு 12:6 வாசிங்க. தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். இனி தேவாலயத்தை நோக்கி அல்ல, கட்டடத்தை நோக்கி அல்ல. யோவான் 2ஆம் அதிகாரத்துல என்ன சொன்னாரு? இந்த ஆலயத்தை இடித்து போடுங்க, 3 நாளைக்குள்ளானதை எழுப்புவேன். 3 நாளைக்குள்ள என்ன எழும்புச்சு? கட்டடமா? இவருதான் எழும்புனார். என்ன சொல்றாரு? நான் தான் தேவாலயம், இந்த தேவாலயத்தை காட்டிலும் நான் பெரியவராய் இருக்கிறேன். உங்க போக்கஸ் கட்டடத்து மேல இல்ல, எம் மேலன்னு சொன்னார். எது மேல? கட்டடத்து மேல இல்ல, எம் மேல. ஏன்னா இந்த கட்டடம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடி இடித்து போடப்படும் நாட்கள் வரும். நீங்க இடிச்சு போட்டது 2500 வருஷம் ஆச்சு, இன்னும் கட்டல. இயேசுவை அடித்தார்கள் சிலுவையில. அவர் 3 நாள்ல பரிசுத்த ஆவியை வெளிப்பிட்டார். இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார், எல்லார் மத்தியில் இருக்கிறார், எல்லா இடத்திலும் இருக்கிறார். அவர்தான் மெய்யான தேவாலயம். அந்த தேவாலயத்திலும் பெரியவர், கட்டடத்தை விட பெரியவர். அல்லேலூயா. அவருடைய சரீரம், அல்லேலூயா, அவருதான். அப்ப அவரு மேல என்ன பண்ணணும்? இதை நீ போக்கஸ் பண்ண. தானியேல் நோக்கி பார்த்தாரே, நோ ப்ராப்ளம். இனிமேல் என்ன நோக்கி? இனி என்ன நோக்கி? இயேசுவை நோக்கி பார்க்கும். இயேசுதான் பெரியவர். சொல்லுங்க, இயேசுதான். எதை விட பெரியவர்? நீங்க எதை உயர்வா நினைக்கிறீங்களோ அதை விட பெரியவர். நீங்க எது பெரிய பிரச்சனை நினைக்கிறீங்களோ அதை விட பெரியவர். சொல்லுங்க, பெரியவர் எனக்குள்ள இருக்கிறார். எனக்குள் இருக்கிற அவரை இடிச்சு போட முடியாது. கட்டடத்தை இடிச்சிடலாம், உங்களுக்குள் இருக்கிறவரை யாராலும் இடித்து போட முடியாது. ஏன்னா 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். இப்ப பாடுவீங்களா கர்த்தர் பெரியவர்னு? சொல்லுங்க, கர்த்தர் எங்க இருக்கிறாரு? எனக்குள் இருக்கிறார், அவர் பெரியவரா இருக்கிறார்.